பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் காண உதவி செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 135 அதிகாரம் 6 வசனம். சங்கீதம் 135 அதிகாரம் 6 வசனம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார் என்பதாக. இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தன்னுடைய சுய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைப்பவர்களாய் காணப்படுவார்கள். ஆனால் இங்கேயோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்விகள் காணப்படுகிறது என்றால், ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால், எப்பொழுதும் நம்முடைய சுய சித்தத்தின்படியே நடக்கிறதுனாலே. ஆனால் இங்கேயோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்கிறார். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிற தேவனாய் காணப்படுவார். இந்த காலவேளையிலே அவருடைய சித்தத்தின்படி எல்லாம் எப்படி எதை செய்கிறார் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தானியேல் 5 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் போது, தானியேல் 5 அதிகாரம் 19 வசனத்திலே, அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோடே வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். இங்கே பார்க்கும்போது முதலாவதாக வேதம் சொல்லுகிறது, தேவன் தமக்கு சித்தமானவனை உயர்த்துகிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த கால வேளையிலும் கூட நாமும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்பவர்களாக அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படும் போது அவர் நம்மையும் உயர்த்த வல்லமையுள்ளவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு மனிதர்கள் நாமவே உயர்ந்து விடலாம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இல்லாதபடிக்கு ஒரு மனிதனும் உயர்த்தப்பட முடியாது. ஏனென்றால் கர்த்தரே தம்முடைய பிள்ளைகளை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார். இந்த காலவேளையிலே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் உயர வேண்டும் என்றால் கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யும் போது அவர் தம்முடைய சித்தத்தின்படி நம்மையும் உயர்த்துவார். இரண்டாவதாக, என் தேவன் எதை சித்தம் கொண்டவராக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 5 அதிகாரம் 21 வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 5 அதிகாரம் 21 வசனத்திலே, பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக, என் தேவன் தம்முடைய சித்தத்தின்படி செய்கிற காரியம் என்னவென்றால் அவர் நம்மை உயிர்ப்பிக்கிறார் என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, தேவன் நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக காணப்பட போகிறார். பல நேரங்களிலே என்ன செய்வது என்று சொல்லி அறியாதபடிக்கு நம்முடைய வாழ்க்கையானது உயிரற்ற ஒரு நிலையிலே காணப்படலாம். பலவிதமான பிரச்சனைகளோடு பலவிதமான போராட்டங்களோடு சோர்ந்து போனவர்களாக உயிரற்ற நிலையிலே நாம் காணப்படலாம். ஆனால் கர்த்தரோ தம்முடைய பிள்ளைகளை உயிர்ப்பிக்கிறார்.
அவருடைய சித்தத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிறார். இந்த நாளிலே நாமும் கூட தேவனுடைய சித்தத்தின்படி செய்யும் போது அவருடைய சித்தத்தின்படி நம்மை உயிர்ப்பிக்கிற தேவனாக காணப்படுவார். மூன்றாவதாக, அவருடைய சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில எதை அவர் செய்ய இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, யோவான் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். இங்கே பார்க்கும்போது மூன்றாவதாக, கர்த்தர் தமக்கு சித்தமான காரியங்களாக எதை செய்கிறார் என்றால் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செவி கொடுக்கிற தேவனாக காணப்படுகிறார். ஆம் பிரியமானவர்களே, பல நேரங்களில் கர்த்தருடைய சமூகத்திற்கு கடந்து சென்று அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோம். ஆனால் பல நேரங்களிலே தேவன் நமக்கு செவி கொடுப்பதில்லை. ஏன் என்று சொல்லி பார்க்கும்போது பல நாட்களாக அவருக்கு சித்தமான காரியங்களை நாம் செய்வதில்லை. இங்கேயோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடப்பவர்களாய் இருக்கும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதாக. இந்த காலவெளியில நாமும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி செய்பவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது அவர் நமக்கு செவி கொடுப்பார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். யாருக்கு என்று சொல்லி பார்க்கும்போது அவருடைய சித்தத்தின்படி செய்பவர்களுக்கு. எதை அவர் செய்கிறார் என்று சொல்லி பார்ப்போமே என்றால், முதலாவதாக கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி ஒரு மனிதனை உயர்த்துகிறார். கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி இரண்டாவதாக உயிர்ப்பிக்கிறார். மூன்றாவதாக கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படி ஒரு மனிதனுக்கு செவி கொடுக்கிறார். இந்த மூன்று காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடைபெற வேண்டுமாம். இந்த மூன்று விதமான ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள வேண்டுமாம். தேவனுடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து அவருடைய சித்தத்தின்படி செய்பவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் எங்களுக்கு நீர் செய்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் என் தேவன் அவர்களை உயர்த்தும்படியாக, அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக, அவர்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக காணப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து தமக்கு சித்தமானதை எல்லாம் இந்த நாளிலே உங்களுடைய வாழ்க்கையில செய்கிற தேவனாய் அவர் காணப்படுவாராக. ஆமென். God bless you.